அவர் ஹார்ட் பீட் சரியான்னு பார்க்க சொல்லுங்க. செங்கோட்டையன் போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது, டிடிவி அடிச்சா அடிக்குது. செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க. நாங்க ஐசியூ நாங்க தினமா இருக்கோம். அவருடைய பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. தினமும் அதே அவர் சரியா இருக்கு. இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்க தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிக்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பாத்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து டெல்லி போறாரு. அவர் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்க சொல்லிக்கிறீங்க. அவரு டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்கிறார். பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லல, நான் என்ன பேசுறேன்னு சொல்லல. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேரு? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்றோம், தலைவனை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார்.